வெல்கம் டு ஏமா டிஎன்பிசி கிளாஸஸ். தமிழ் கொஷின் நியூ சிலபஸ் படி எனக்கு 40 கொஷினில் உங்களுக்கு 24 கொஷின் முடிச்சிருப்போம். இப்போ பார்க்கக்கூடியது 25th கொஷின். ஃபர்ஸ்ட் கொஷின், அடைப்புக்குள் உள்ள சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என் தமிழ்னா எம் குட்டல் தமிழ் குட்டல் நா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க சுட்டல். செய்த தவறுகளை சுட்டல் திருத்த உதவுகிறது. சரியான இணைப்புச் சொல் தேர்க. காகிதமில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். சரியான இணைப்புச் சொல். மாணிக்கம் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர். அவர் எளிமையை விரும்பியவர். ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். சரியான இணைப்புச் சொல் தருக. மலை டேஷ் உலகில் உயிர்கள் இல்லை. மலை இல்லை எனில் உலகில் உயிர்கள் இல்லை. சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு. பட்டமரத்தின் வருத்தங்கள். பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை? சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு. டேஷ் பேர் சுற்றுலா சென்றனர். எத்தனை பேர் சுற்றுலா சென்றனர்? சரியான வினாச்சொலை தேர்ந்தெடு. சான்றோருக்கு அழகாகுவது எது? பொருத்தமான காலம் அமைத்தல். கான் என்னும் சொல்லின் எதிர்காலத்தை தேர்ந்தெடுக்க. காண்பான். கீழ்கண்டவற்றுள் எந்த சொல்லை இடம்பெற்றுள்ள பிற சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க இயலாது? வான்மழை, பூமணி, வின் கிரியேட் பண்ண முடியாது. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. காப்பியம் சுவை, காப்பியச் சுவை. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. இதை கொடுத்துடுங்க. இதை கொடுத்து விடுங்கள். இரு பொருள் தருக. விளக்கு, அகல் விளக்கு, தெளிவுபடுத்து. உண்மை என்பதன் எதிர்ச்சொல் தருக. பொய்மை. இரு பொருள் தருக. ஆறு, நதி, எண். குறில் நெடில் பொருள் வேறுபாடு. கொள், கோள். கொள் பெற்றுக்கோள், கோள் விண்மீன். கோடிட்ட இடங்களை பொருந்திய சொற்களை தேர்வு செய்க. டேஷ் நான் டேஷ் செல்கிறேன். விடு நான் வீடு செல்கிறேன். கூற்றுக்காரம் சரியா தவறா? கூற்று, மாநகராட்சி சிறப்பு கூட்டம் ஒன்றில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்போசி. கரெக்டு. காரணம், ஆந்திரத்தின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்பதை எதிர்த்து மாப்போசி முழங்கிய முழக்கம் இது என்பதும் சரி. ரெண்டும் சரி. கலைச்சொல் அறிதல். லிங்குஸ்டிக்ஸ் மொழியியல். கலைச்சொற்களை அறிதல். கான்சோனன்ட், மெய்யொலி. கலைச்சொற்களை அறிதல். ஸ்பேஸ் டெக்னாலஜி என்பதன் தமிழ் சொல்லை கண்டறிக. விண்வெளி தொழில்நுட்பம். லான்ச் வெஹிக்கிள் என்ற சொல்லின் கலைச்சொல் யாது? ஏவு ஊர்தி. அது பேராப் கொஷின். கப்பல் கட்டும் கலைஞர்கள் மணிமேகலை எவ்வாறு அழைக்கிறது? கப்பல் கட்டும் கலைஞர்களை மணிமேகலை கம்மியர் என்று அழைக்கிறது. தச்சு மூலம் என்பது என்ன? நீட்டல் அளவை. முன்பக்கத்தை குதிரை போன்று வடிவமைப்பது எவ்வாறு அழைக்கப்பட்டது? பரிமுகம். நீர்மட்ட வைப்பிற்கு பயன்படுத்தப்பட்ட மரங்கள். நாவல். எதனால் பாதிப்படையாத மரங்களை கப்பல் கட்ட பயன்படுத்தினர்? நீர். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது?
ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் இனிய குளம் இருந்தது. ஓர் பயன்பாட்டில் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஓர் ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஓரிடத்தில் அமர்ந்தான். சொல்லும் பொருளும் பொறுத்துக. மூத்தோர், பெரியோர், மாற்றார், மற்றவர், நெறி, வழி, தூற்றும்படி, இகழும்படி. 23. சொல்லும் பொருளும் பொறுத்துக. மழலை, குழந்தை, வனப்பு, அழகு, பூரிப்பு, மகிழ்ச்சி, மேனி, உடல். 2413. சொல்லும் பொருளும் பொறுத்துக. புலி, புலி உருமம், யானை, பிளிரும், சிங்கம், முளரும், ஆந்தை, அலரும். 3412. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை கண்டறிக. பசு கன்றை ஈன்றது. பொருத்தமுடைய கலைச்சொல்லை கண்டறிக. எம்பலம், சின்னம். தீசிஸ்னா ஆய்வேடு. இன்டெலிஜென்டல் அப்படின்னு கேட்டாங்க அறிவாளர். சிம்பாலிசம் அப்படின்னு கேட்டாங்க சின்னம். ஸோ பாருங்க ஏ தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? குதிரை அவள் அருகில் வந்து நின்றது. பொம்மையை உடைத்தது யார்? இது எவ்வகை தொடர்? வினா தொடர். சொற்களின் கூட்டுப்பெயரை பொறுத்துக. ஆ, நிறை, ஆடு, ஆட்டு மந்தை, புல் கட்டு, கல் குவியல். 3241. கூட்டுப்பெயரை எழுதுக. எறும்பு, எறும்பு சாறை. கூட்டுப்பெயரை எழுதுக. தென்னை, தோப்பு. சொற்களின் கூட்டுப்பெயர்களை கண்டறிக. கல் என்னும் சொல்லின் சரியான கூட்டுப்பெயர் கற்குவியல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இலைக்கு வேறு பெயர் இலைதலை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். வாழ்க்கையில் டேஷ் மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாய் டேஷ் கூத்து சொல்லும். வாழ்க்கையில் தோற்பவை மீண்டும் வெல்லும். இதை தத்துவமாக தோற்பாவை கூத்து சொல்லும். அணிகலன், புன்னகை என்ற பொருள்களை தரும் சொற்கள் கண்டறிக. நகை. அப்படியே கொஸ்டின் ஆப்போசிட்ல கேட்டிருக்காங்க. அகர வரிசைப்படி சரியாக அமைந்த வரிசை தேர்வு செய்க. பைந்தமிழ், புதுமனை, பொதுவுடைமை, போராட்டம், பாராட்டு, பேருந்து, பதிவிறக்கம். பதிவிறக்கம், பாராட்டு, புதுமனை, பேருந்து, பைந்தமிழ், பொதுவுடைமை, போராட்டம். குறில், நெடில், நெடில் பேருந்து, பைந்தமிழ், பொதுவுடைமை, போராட்டம். சரியான இணையை கண்டறிக. அனுமதி, இசைவு. விடைக்கேற்ற வினா அமைக்க. கோதை கவிதையை படித்தாள். கோதை எதை படித்தாள்? வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளன் பெயர் உருவாக்குக. தா, தந்தவர். வாழ்க்கை என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. வாழ். தந்தான் வேர்ச்சொல் தருக. தா. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. கேட்டனன். கேள். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. பார்த்தான். பார். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். திங்கள்.
மாதம், கிழமை, சந்திரன், நிலவு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். எழினி, கிளி, பாடம். எந்த கிளி வருதுன்னு சொல்லி பாருங்க. படாம், திரைசீலை என்னும் சொற்கள் எதனை குறிக்கும்? ஓவியம் வர பயன்படும் துணிகள். ஒலி வேறுபாடு அறிந்து பொருளை அறிக. வயலில் களை எடுத்தனர். கூரை, கூரை பொருள் வேறுபாடு உணர்த்துக. கூரை வீட்டின் கூரை, திரை கூரை புடவை. மயங்கொலி பிழையற்ற தொடரை அறிக. பறவையிடம் இருப்பது இறகு, பறவைக்கு இருப்பது அழகு, மன்னரிடம் இருப்பது வாள், சிவப்பு நிறத்தில் இருப்பது குருதி. குருதினா எந்த ரத்தம்? ரத்தத்துக்கு வந்து பண்ணுங்க குருதி, இதுதான் ரத்தம். ஸோ வந்து பண்ணுங்க இறகு கரெக்டாக இருக்கு, அழகு லா கரெக்டாக இருக்கு, வாளில் கரெக்டாக இருக்கு. ஸோ 1 2 3 வந்து கரெக்ட். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ட்ரஸ்ட் அறக்கட்டளை. ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. ஈக்வஸ்ட்ரைன் குதிரையேற்றம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ். சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூடை, உடை. பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. புஞ்சை, புன்சை சாலையோரத்தில் இருந்தது. இணை எழுத்துக்களின் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக. மஞ்சள், வந்தான், தம்பி. வந்தான் என்பது பொருந்தாது. மஞ்சள், கல்வி, தம்பி எல்லாமே வந்து பண்ணாக்கா ஈ வந்து வரும். வந்தான் என்பது ஆண் வந்து முடியும். ஸோ இது வந்து பொருந்தாது. பொருந்தா சொல்லை கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, மதுரை வராது. பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு பொருந்தா சொல்லை கண்டறிக. எஃகு வந்து இரும்பாலான பொருள். பண்பு, கண்டு, மஞ்சு. அதாவது குற்றியல் உகரம் மூ வந்து பண்ணாக்க தெளிவா வருது. பண்பு, கண்டு, மஞ்சு. எஃகு அப்படின்றது பண்ணாக்க எஃகுன்னு சொல்லி படிக்கல, எக் அப்படின்னு தான் சொல்லி படிப்போம் இல்லையா? ஸோ அந்த ஊ வந்து பண்ணாக்க ஒரு முழுமையா முடிஞ்சிருக்காது. இடராளி என்பதன் எதிர்ச்சொல். இடராளி என்பது துன்பக்கடல், அதுக்கு ஆப்போசிட் இன்பக்கடல். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உண்மை, ஆப்போசிட் பொய்மை. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். மிசை என்பதன் எதிர்ச்சொல். மிசைனா மேலே, ஆப்போசிட் கீழே. சேர்த்து எழுதுக. எதிர்குட்டல் ஒலிக்க, எதிரொலிக்க. சேர்த்து எழுதுதல். நெடுமை குட்டல் தேர் என்பதை சேர்த்து எழுது கிடைக்கும் சொல். நெடுந்தேர். தேம்பாவணி எனும் சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது. தேம்பா குட்டல் அணி. சரியான நிறுத்தற் குறிகளை தேர்ந்தெடு. எது, என்ன, எங்கு, எப்படி போன்றன வினாச் சொற்கள் ஆகும். பொருத்தமான நிறுத்தற் குறிகள் அமைந்த தொடரை தேர்வு செய்க. வண்டியில் ஏறுங்கள். அவர் அன்பு கட்டளையிட்டார். ஊர் பெயரின் மறுவை எழுதுக. சைதாப்பேட்டை, சைதை. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. தஞ்சாவூர், தஞ்சை. கும்பகோணம் என்பதன் மருவு. குடந்தை. ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு. திருச்சி. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. காலிங் பெல், அழைப்பு மணி. பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறிக. டிடாக்டிக் காம்ப்ளிடேஷன்,
காம்ப்ளிலேஷன் அப்படின்னாக்கா நீதி நூல் திரட்டு. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்கள். ஆன்டிபயாட்டிக் என்பதன் தமிழ் சொல். நுண்ணுயிர் முறி. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்ற வழிப்போக்கர் வினவியதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது. அதோ அங்கே சுட்டிக்காட்டு விடை. விடை வகைகள். ஊருக்கு போவாயா என்ற கேள்விற்கு போக மாட்டேன் என கூறல். மறைவிடை. எவ்வகை விடை என தேர்வு செய்க. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இடது பக்கத்தில் உள்ளது. இடது பக்கம். சுட்டு விடை. அலுவல் சார்ந்த கலைச்சொல். என்டர்பிரனர் என்பதன் கலைச்சொல் தேர்ந்தெடுக்க. தொழில் முனைவோர். அலுவல் சார்ந்த கலைச்சொல்களை தேர்ந்தெடுத்தல். ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிக. எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. கலை சொல்லிற்கான பொருளை தேர்ந்தெடு. ஓமோகிராஃப் ஒப்பெழுத்து. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல. எதிர்பாரா நிகழ்வு. ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தது. பசு மரத்து ஆணி போல. எளிதில் மனதில் பதித்தல். எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயப்பாட்டு வினை. செயப்பாட்டு வினையை தெரிவு செய்க. பாடல் அவனால் பாடப்பட்டது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கந்தனை திருந்த செய்தான். கந்தனை திருந்த செய்தல் பிறவினை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கவிதா உரை படித்தாள். செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவல் 2000 ஆண்டு கால தொன்மையுடையது. தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறுதழுவல் எத்தனை ஆண்டுகளாக தொன்மையுடையது? 2000 ஆண்டுகள் தொன்மையுடையது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். விரிந்தது, விரித்தது. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. பொருந்து, பொறுத்து. விடையினை சரியாக பொருத்தி வேலையில் பொருந்து. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சரியான தொடரை கண்டறிக. அறுத்து, அருந்து. கதிர் அறுத்த போது விரல் அருந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். தம்மின் தம் மக்கள் அறிவுடைய மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இனிது. இன்னார்ல கரெக்ட் ஆர்டர் இதுன்னு மட்டும். கலை சொற்கள் அறிக. இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டு இல்லைன்னா புடைப்புச் சிற்பங்கள் கூட சொல்லலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி. பாரதம், பீலி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து. குறில் நெடில் அப்படியே மாற்றம் மாதிரி வந்திருக்கு. ஸோ 25th கொஸ்டின் வந்து முடிச்சாச்சு. தேங்க்யூ.